இஸ்லாமாபாத்தில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு தூதுவிடும் பாகிஸ்தான். ஜாரெட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் வருகையால் சூடுபிடிக்கும் அமெரிக்க ஈரான் விவகாரம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 25, 2026. ஈரான் அமெரிக்கா இடையில இருக்கிற அந்த பனிப்போர் கொஞ்சம் கொஞ்சமா ஊறுக ஆரம்பிச்சிருக்கு பாஸ். வாரம் கணக்கா முடங்கி கிடந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க ஈரான் அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இப்போ இஸ்லாமாபாத்ல லேண்ட் ஆகிட்டாரு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த முக்கோண டிப்ளமசியை தட்டி தூக்கலாம். ஒரு விசில தூட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். ஈரான் அமைச்சரின் வருகை. நேற்று இரவு ஏப்ரல் 24 ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு பெரிய டீமோட இஸ்லாமாபாத் வந்துட்டாரு. இஸ்லாமாபாத், மஸ்கட் அப்புறம் மாஸ்கோன்னு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்த போறாரு பாஸ். அமெரிக்காவின் ஸ்பெஷல் டீம். ஈரானுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அமெரிக்கா தரப்பிலிருந்து ஸ்பெஷல் என்வாய் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் பாகிஸ்தான் கிளம்பிட்டாங்க. பாகிஸ்தானின் கிங் மேக்கர் ரோல். இந்த ரெண்டு எதிரிகளையும் ஒரே மேஜையில உட்கார வைக்க பாகிஸ்தான் தான் கிங் மேக்கரா செயல்பட்டு இருக்கு. கேரலின் லீவிட் அவங்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்காங்க. ஹார்முஸ் சிக்கல். ஹார்முஸ் நீர்ச்சந்தியில இருக்கிற அந்த கடல் வழி முற்றுகை, அதாவது நேவல் பிளாக்கேட நீக்கினா மட்டும்தான் அமெரிக்காவோட கைகோர்ப்போம்னு ஈரான் இப்ப வரைக்கும் ஒத்த கால்ல நிக்குது பாஸ். ஜேடி வான்ஸ் வரல. ஆமா, அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்த பயணத்துல கலந்துக்கல. அவர் வாஷிங்டன்ல இருந்துகிட்டே மார்க்கோ ரூபியோ மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி டீமோட சேர்ந்து இந்த டீலை மானிட்டர் பண்ண போறாராம். நேரடி பேச்சுவார்த்தையா? அதிகாரப்பூர்வமா இன்னும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அனௌன்ஸ் ஆகலனாலும் ரெண்டு நாட்டு பிரதிநிதிகளும் ஒரே நேரத்துல பாகிஸ்தான்ல இருக்கிறது ஒரு ரகசிய டீல் முடிய போகுதுங்கிறத உறுதிப்படுத்துது பாஸ். மாஸ்கோ டு இஸ்லாமாபாத். ஈரான் அமைச்சர் மஸ்கட் மற்றும் மாஸ்கோவுக்கும் போக போறதால இந்த விவகாரத்துல ரஷ்யாவோட ரோலும் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஈரான் அமெரிக்கா இடையில நடக்கிற இந்த பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. யுத்தத்தை விட புத்தி தான் பெருசு. போர் செஞ்சு ஜெயிக்கிறத விட பேசி ஜெயிக்கிறது தான் உண்மையான ராஜதந்திரம். இந்த இஸ்லாமாபாத் மீட்டிங் உலகத்துக்கு ஒரு புதிய விடியல தருமான்னு பார்க்கலாம் பாஸ். ஆட்டம் சூடு பிடிக்குது. ஜாரெட் குஷ்னர் மற்றும் அப்பாஸ் அரக்ஷி சந்திப்பு உலக அமைதிக்கு வழிவகுக்குமா? பாகிஸ்தானோட இந்த முயற்சி வெற்றி பெறுமா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. உலக அரசியல் மற்றும் போர் அப்டேட்டுகளோட அனல் பறக்கும் செய்திகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையா லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Have an energetic day. இந்த இஸ்லாமாபாத் டீல் நியூஸை ஷேர் பண்ணுங்க. பை பாய்.